நாத்தானின் உவமையில் பேசப்பட்ட அந்த வழிபோக்கன் யார்? உவமை நல்லா கவனிங்க. நிஜத்துல தாவீதுக்கு வந்த வழிபோக்கன் யாரு? இச்சை. இப்ப இந்த இடத்துல ராஜா யாரு? புரியுதா? கஷ்டமா இருக்கா? இல்ல. ராஜா யாரு? சாத்தான். அப்போ ஒரு வழிபோக்கன் ஒருத்தர் வரான். இந்த வழிபோக்கனுக்காக இந்த ஆடை என்ன பண்ணலாம்? அடிச்சு யாரு கொடுத்துடலாம்? வழிபோக்கன்னு கொடுத்துடலாம். நீ என்ன பண்ண? இந்த ஆட்டை சாப்பிட்டுடு. அந்த மாதிரி சரித்திரத்துல ஒரு வழிபோக்கன் வந்தான். சாத்தான் இந்த ஆடை பிடிச்சி வழிபோக்கன் கொடுத்துட்டான். நீ சாப்பிட்டுக்கோ. யார இருக்க முடியும்? இல்லங்க, நல்லா கவனிங்க. அந்த நான் க்ளூ கொடுக்குறேன். அந்த உவமையில அந்த ஆட்டை சாப்பிட்டு அந்த ஐஸ்வர்யவான் உள்ள மனிதனா இல்ல வழிபோக்கனா? வழிபோக்கன் நிறைய பேரா ஒருத்துங்களா? ஒரே ஒருத்தர் தான். ஏன்னா வசனம் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அப்ப அந்த ஆட்டை சாப்பிட்டு யாரு? ஒரு வழிபோக்கன். அப்ப சபையை யார் சாப்பிடணும்? ஒரு வழிபோக்கன் சாப்பிடணும். யார் அந்த வழிபோக்கன்? அவன் தான் சரியான நேரத்துல வரான். ஒரே ஒருத்தர் தான். அவனை மனுஷன் சொல்லப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த வழிபோக்கன்னா யாருங்க? மனுஷனா மனுஷியா? மனுஷன். ஒரு மனுஷனுக்காக என்ன பண்ணிட்டார் இவரு? ஆடு அடிச்சு கொடுத்துட்டார். அப்போ சரித்திரத்துல கூட சாத்தான் நேரா பார்த்தான். வழிபோக்கன் ஒரு மனுஷன் வந்தான். அந்த மனுஷனுக்காக இந்த சபைன்ற ஆடை பிடிச்சு நீ சாப்பிட்டுக்கொண்டு கொடுத்துட்டான். யாரா தான் இருக்க முடியும்? அந்த ஒரே ஒரு வழிபோக்கன். கிட்ட வந்துட்டீங்க. ஒரு மனுஷன் வசனத்தை வாசிங்க. அந்த ஒரு மனுஷன் யாருன்னு பவுல் சொல்றார். 2 தெசலோனியர்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். ஒரே ஒருத்தர் தான். யார் இந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன்? அந்தி கிறிஸ்துவை படித்தவர்களுக்கு நல்லா தெரியும். குழப்பமாவே இருக்குல்ல? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் நிறைய பேரா ஒருத்தர். ஒரே ஒருத்தர் தான். சாத்தானுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை சரித்திரத்தை நடக்கும் போது இந்த ஆடை என்ன பண்ணணும்னு தெரியல. பார்த்துட்டாரு. இந்த ஆடை என்ன பண்ணணும்? இப்போ சாகடிக்கணும். ஆனா நான் சாப்பிட மாட்டேன். யாருக்கு கொடுக்கணும்? வழிபோக்கன்னு கொடுக்கணும்.